ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீர அகாடமி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2024 குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமில் கேட்ட தமிழ் கொஷின்ஸ்க்கான புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஷின், குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்னும் மூலிகை கற்றாழை. இது எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்ம் 18th பேஜில் இருக்குது. பாருங்கள், கற்றாழை குமரி, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. நெக்ஸ்ட் கொஷின், அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம், பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர், மலாலா பெண் கல்வி. ஆப்ஷன் சி. இது எங்கே இருக்குன்னா 9th நியூ புக்கில் 127 பேஜில் இருக்குது. பாருங்கள், மலாலா பெண் கல்வி, பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர், மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர், முத்துலட்சுமி அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவியவர். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். மதுரை. இது எங்கே இருக்குன்னா 7th ஓல்டு புக்கு செகண்ட் டேர்ம் 24th பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆலவாய் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. நெக்ஸ்ட் கொஷின், ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின் மூலம் மேடைகளில் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். இது எங்கே இருக்குன்னா 7th நியூ புக்கு ஃபஸ்ட் டைம் 58th பேஜ். வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது யார் மாதிரினா பாலகங்காதர திலகர் மாதிரியே அவருக்கும் போட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு. இதெல்லாம் 12th ஓல்டு சிறப்பு தமிழ் இருக்குது. 12th 11th இது மாதிரி ஓல்டு சிறப்பு தமிழ்லேருந்தே மொத்தமே 5 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இதுக்காக நம்ம இது ஃபுல்லாக படிக்கணும்னா வேண்டாம், அதனால் இது சும்மா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் தேமாங்கனி புளிமாங்காய். நெக்ஸ்ட் கொஷின், வெண்மை. இது மாதிரி அளவு, நிறம், சுவை இதெல்லாம் குறிக்கிற மாதிரி வந்தாவே அது வண்ண பண்பு பெயர். பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. இது கலரை குறிக்கிறதுனால இது வண்ண பண்பு பெயர். நெக்ஸ்ட் கொஷின், வஞ்சி விருத்தம் என்பது இதுவும் 12th ஓல்டு சிறப்பு தமிழ் தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. இது சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி. இந்த காஞ்சினாவே நிலையாமையை பற்றி கூறுற நூல். நிலையாமைனாவே அது புறப்பொருள் திணையை சார்ந்தது தான். அதனால் இதுக்கு ஆன்சர் பி. வெண்குடை. நான் இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், நிறம், சுவை, அளவு அதெல்லாம் குறிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா பண்பு தொகை. அப்போ இதுக்கான ஆன்சர் பண்பு தொகை. நெக்ஸ்ட் கொஷின், திரிகடிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நல்லாதனார். இது எங்கே இருக்குன்னா 12th ஓல்டு புக்கு செகண்ட் டேர்மில் செகண்ட் பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், திரிகடிகம் நல்லாதனார். நெக்ஸ்ட் கொஷின், சிரிங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? குகன். இது எங்குதுன்னா 10th ஓல்டு 179th பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், சிரிங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் குகன். நெக்ஸ்ட் கொஷின், அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? அனகன் என்ற சொல் ராமனை குறிப்பதாகும். இது எங்குதுன்னா 12th நியூ புக்கில் 55th பேஜில் இருக்குது. பாருங்க, அனகன் ராமன். நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ரெனனன்ஸ், மறுமலர்ச்சி. நெக்ஸ்ட் கொஷின், கல். இது பிழையான இணையை கண்டறிகன்னு சொல்கிறாங்க. கல்லில் நார் உரைத்தல் ஆராய்ந்து பாராமல் அப்படின்றது தப்பு.
இது முடியாத செயல் தான் வரும். இந்த ஆயிரங்காலத்து பெயர் நீண்ட காலமாக இருப்பது இதெல்லாம் கரெக்டு. இது வந்து 10th ஓல்டு புக்கில் 122 பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆயிரங்காலத்து பெயர் நீண்ட காலத்துக்கு உரியது. அதுக்கப்புறம் கம்பி நீட்டல், சொல்லி கொள்ளாமல் செல்லல், காணல் நீர் இருப்பது போல் தோன்றுமானால் இராதது, அதெல்லாம். நெக்ஸ்ட் கொஷின், சந்தி பிழையாற்ற தொடரெலாம் உங்களுக்கே தெரியும். இதுக்கான ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் கொஷின், முரணி தவறான இணை தான் கேட்குறாங்க. முரணினா வேறுபட்டு அது மாதிரி வரும். இங்கே வந்து உடன்பட்டு அப்படின்னு இருக்குது. இதனால் இது தப்பு. இந்த பன்னகம்னா பாம்பு, கெந்தகம், பற்கள், நகம், மலை இதெல்லாம் கரெக்டு. இது வந்து எனக்கு இதனால் 11th ஓல்டு புக்கில் 51st பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், கெந்தகம், பற்கள். நெக்ஸ்ட்டு பன்னகம், பாம்பு இது மாதிரி இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், இன்று நாம் உண்கிறோம் தம்பி, எத்தனைங்களுக்கு இன்னல் கிடியே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் நமக்கு மட்டும் ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. இது எனக்குன்னா 10th ஓல்டு 94th பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இல்லங்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் நமக்கு உண்டு அது. நெக்ஸ்ட்டு, சென்றியு மற்றும் லிமெரைக்கு என்ற புதிய வடிவங்களின் தமிழ் கவிதைகளை தந்தவர் ஈரோடு தமிழன்பன். இது எனக்கு 9th நியூ புக்கில் 9th பேஜில் இருக்குது. பாருங்கள், ஹைக்கு, சென்றிக்கு, லிமெரைக்கு என்ற புது வடிவில் கவிதைகள் தந்தவர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஷின், பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்றவர் கவிஞர் வாணிதாசன். இது எனக்கு 8th நியூ புக்கில் ஃபஸ்ட் டைமில் 25th பேஜில் இருக்குது. பாவலர் மணி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படும் வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஷின், வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் பிச்சமூர்த்தி. இது எனக்கு 9th நியூ புக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராக பணியாற்றினார். நெக்ஸ்ட் கொஷின், காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், ஓமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை, கவிஞர் வாணிதாசன். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா 6th நியூ புக்லேயும் 8th நியூ புக்லேயும் இருக்குது. பாருங்கள், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன் இவர் தான் கவிஞர்னு அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவர் தான் மக்கள் கவிஞர் அது மாதிரி அழைக்கப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். இது எங்கே இருக்குன்னா 9th நியூ புக்கில் 132 பேஜ் நம்பரில் இருக்குது. பாருங்கள், பிசிராந்தையார் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. பிசிராந்தையார் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. யாருக்குன்னா பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஷின், உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தாவது முதலிடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. இது எங்கே இருக்குன்னா 9th நியூ புக்கில் 126 பேஜில் இருக்குது. பாருங்கள், வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஷின், மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ, என்ன வகை வினா என்பதை கண்டறிக. இது கொடை வினா. இது எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு புக் 96th பேஜில் இருக்குது. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ, ஏன்னா வினா கொடை வினா. நெக்ஸ்ட் கொஷின், இதெல்லாம் நீங்களே தெரியும். பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின், உணர்த்தினேன் இலக்கண குறிப்பு தன்மை ஒருமை வினைமுற்று. இது எங்கே இருக்குன்னா 12th ஓல்டு புக்கில் 63 பேஜ் நம்பரில் இருக்குது. பாருங்கள், உணர்த்தினேன் தன்மை ஒருமை வினைமுற்று. நெக்ஸ்ட் கொஷின்,
தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று சொன்னவர் யாருன்னா ஆனந்தரங்கன் நாட்குறிப்பில் உ.வே. சாமிநாதன் சொல்லியிருப்பார். இது எங்கே இருக்குன்னா 11th நியூ புக் 120th பேஜில் இருக்குது. பாருங்கள், ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு குறித்து உ.வே.சா. தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் இருக்கா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? குருபீடம் அவரது தான், யுகசக்தி அவரது தான், புதிய வார்ப்புகள் அவரது தான், இந்த அறம்ன்றது மட்டும்தான் இல்லை. இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குன்னா 10th நியூ புக்கில் 106 பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், குருபீடம் அவரது தான், யுகசக்தி அவர் தான், புதிய வார்ப்புகள் அவர் தான் எழுதியிருக்காரு. அறம் மட்டும்தான் அவரது இல்லை. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பகைவருக்கு உதவுதல். இது 8th நியூ புக்கில் 3rd டேர்மில் இருக்குது. ஒழுகல். இது இலக்கண குறிப்பு என்னென்னா தொழிற்பெயர். இது மாதிரி கல், தல், அல் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். அதனால இது தொழிற்பெயர். நெக்ஸ்ட் கொஷின், தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை இருக்குன்னா 10th ஓல்டு புக்கில் 149th பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், தம்மிற் பெரியார் தமரா கொளல் வன்மையுள் எல்லாம் தலை. நெக்ஸ்ட் கொஷின், மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். இது எங்கே இருக்குன்னா 8th ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் 35th பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், மதுரையில் 5/1/1981 அன்று நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி இது பண்ணவர் யாருன்னா தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் கொஷின், சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழ வளநாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுபிள்ளை. இது எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு புக்கில் 199 பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்நதியின் பெருமையாலே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அது யாருன்னா தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் கொஷின், சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். இதுவும் கரெக்டு. இது வேறு மொழிகளில் உள்ளன அப்படின்னு இருக்குல்ல, இது இல்லைன்னு வரணும். வேறு மொழிகள் எதுலையுமே இவ்வளவு உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு மொழிகளில் இல்லை. இது எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு புக்கில் 15th பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், சங்க இலக்கியங்கள் உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்களா? இது கரெக்டு. 26,350 இதுவும் கரெக்டு. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லைன்னு வரணும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. கூற்று 3 மட்டும் தப்பு, கூற்று 1 2 சரி. இப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவாக கூறப்படுகின்றன? இது என்ன 5 வகையாக இருக்குதுன்னு கூறப்படுகிறது. இது 11th சிறப்பு தமிழில் 122 பேஜில் இருக்குது. பாருங்கள், மேடை பேச்சில் கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, அடுக்குமொழி நடை, கொச்சை நடை மொத்தம் 5 வகை நடைகள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ் சிறுகதையின் மணிக்குடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? இது முதல் தலைமுறையை சார்ந்தது. இது எங்கே இருக்குன்னா 11th சிறப்பு தமிழ் நியூ புக்கில் 32 பேஜில் இருக்குது. பாருங்க, மணிக்குடி இதழில் எழுதியவர் மணிக்குடி காலம்னு இருக்கா. இந்த மணிக்குடி காலம் எனது முதல் தலைமுறை சார்ந்தது. நெக்ஸ்ட் கொஷின், கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம்.
இது 10th நியூ புக்கில் 129th பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஷின், இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. இது 10th நியூ புக்கில் 10th பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்லேடை அணி. நெக்ஸ்ட் கொஷின், மனோன்மணியத்தின் வரும் கிளை கதை சிவகாமியின் சரிதம். 11th நியூ புக்கில் 213 பேஜில் இருக்குது. சிவகாமியின் சரிதம் இது எப்போ எந்த நூலை வச்சு தழுவி எழுதப்பட்டதுன்னா, லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி 1891 எழுதப்பட்டது. இதுதான் நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்கள், ரகசிய வழி என்னும் நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியனார் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. நெக்ஸ்ட் கொஷின், உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். இது எங்கே இருக்குன்னா 11th சிறப்பு தமிழ் நியூ புக்கில் 17th பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், குதம்பை சித்தர் பாடல்னு இருக்கா. இதில் வெட்டவெளி தன்னை மெய்யொன்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி, அது மாதிரி எதுவுமே வேண்டா, உலகமே நிலையற்றது, அது மாதிரி சொல்லியிருப்பார். அது மாதிரி சொன்னது யாருன்னா குதம்பை சித்தர். நெக்ஸ்ட் கொஷின், திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். இது 9th நியூ புக்கில் 3rd பேஜில் இருக்குது. பாருங்கள், திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். நெக்ஸ்ட் கொஷின், நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். இது 9th நியூ புக்கில் 155th பேஜில் இருக்குது. நாயக்கர் கால சிற்பங்களா, அதில் ராமேஸ்வரம் கோயில். நெக்ஸ்ட் கொஷின், தேவதுந்துபி என்ற ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவராட்டம். இது 10th நியூ புக்கில் 129th பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், இங்கே பாருங்கள், தேவராட்டம் சேர்வை ஆட்டம்னு சொல்கிறாங்க. இது உருமி என்னும் பொதுவாக அழைக்கப்படும் தேவதுந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. நெக்ஸ்ட் கொஷின், புனலிடை மூழ்கி பொழிலிடை புலவி பொன்னினின் இதழும் துயிலும் பூண்டு. இதில் இந்த கவிதை யார் சொன்னதுன்னா பேரறிஞர் அண்ணா. முன்னாடி பார்த்தோம்ல, அது மாதிரி தான். நெக்ஸ்ட் கொஷின், அழகிய குளிர்ந்த கனம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். இந்த ஐ ஐ அது மாதிரி வந்தாவே இங்கே தைன்னு வந்திருக்கா. இங்கே பாருங்கள், தை வந்துருக்கா. அது மாதிரி ஐ ஐ அது மாதிரி வந்தாவே செய்வினை வாக்கியம். ஸோ இது செய்வினை வாக்கியம். நெக்ஸ்ட்டு, நான் திடலில் ஓடினேன். இது 9th நியூ புக்கு 29th பேஜில் இருக்குது. இது தன்வினை வாக்கியம். பாருங்கள், நான் திடலில் ஓடினேன் தன்வினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஷின், குமரன் மலையில் நலையாமல் இல்லை. இது பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். இது நலையாமல் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு, இல்லைன்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எப்படி ப்ளஸ்ஸோ அது மாதிரி 2 நெகட்டிவ் வேர்டு வந்துச்சுன்னா அது பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம். அவர் இந்த சைவ திருவு. இது எங்கே இருக்குன்னா 11th நியூ புக்கில் 222 பேஜில் இருக்குது. இந்த சைவ திருவு, நாயன்மார் வரலாறு, தமிழ் சோலை இது எல்லாமே திருவிக்க எழுதியது தான். விளக்குகள் பல தந்த ஒளி நூலை இயற்றியவர் லிலியன் வாட்சன். இது 6th நியூ புக்கில் 1st டேர்மில் 55th பேஜில் இருக்குது. பாருங்கள், லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி.